அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 நியூ சிலபஸ். இன்னைக்கு பார்க்க போறது பிரித்து எழுதுக. இலக்கணத்துல முதல் டாபிக் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பிரித்து எழுதுக கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் நமக்கு ஒண்ணு மனம் என்று. அப்ப பிரித்து எழுதுகன்னா பிரித்து ஒரு சொல் கொடுப்பாங்க, அது ரெண்டா பிரிக்கணும். அப்ப ரெண்டா பிரிக்கும் போது அந்த சொல் முழுமையான அர்த்தத்தை கொடுக்கணும், பொருள் முழுமையாக கொடுக்க வேண்டும். சரி, மனம் என்று. அப்ப மனம் என்று மே இருக்கா? மே எப்படி உருவாகுதுன்னா இம்மு கூட்டல் ஏ. மே எப்படி உருவாகுதுன்னா இம்மு கூட்டல் ஏன்னு உருவாகுது. அப்ப இம் என்பது மெய்யெழுத்து, ஏ என்பது உயிர் எழுத்து. அப்ப இம்மும் ஏன் சேர்ந்து ஏன்னு உருவாகுது. சரி, இப்ப எப்படி எழுதுறோம் பாருங்க. கூட்டு இதை பிரிக்கிறோம் பாருங்க. மனம் என்று இந்த மேவை அடிச்சுடுங்க. மா ந இந்த என்ன இருக்கு? இம் கூட்டல் ஏ என்று மனம் என்று பிரிச்சுட்டுமா? மனம் என்றுன்னு கொடுத்தாங்கன்னா மனம் என்று. அப்ப மேன் இருக்கு, மே இம்மு கூட்டல் ஏன்னு பிரியும். அப்ப இந்த மன இம்மு இத போட்டுங்க, கூட்டல் ஏ இன்று மனம் என்றுன்னு இப்படி இப்படி போட்டுடலாம். அப்ப சாதாரணமா இந்த மாதிரி எளிமையா தெரிஞ்சதுன்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இந்த மே எப்படி உருவாகுது, இம்மு கூட்டல் ஏ மெய்யெழுத்து உயிரெழுத்து உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிரித்து எழுதுக எளிதாக நீங்க போட்டுடலாம். சரி, ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாமா? இரண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். அமுதென்று. அமுதென்று இந்த தே எடுங்க. தே எப்படி உருவாகுதுன்னா இத்து கூட்டல் ஏ கே. இத்து என்பது என்னது? மெய் எழுத்து. கூட்டல் ஏ என்பது என்ன? உயிர் எழுத்து. சரி, இப்படி எழுதலாமா? பாருங்க. அமு இந்த இந்த இத்து போடுங்க. அமு கூட்டல் இந்த தேவை அடிச்சுட்டு என்று. அப்ப அமுத் என்றுன்னு இருக்குது, பொருள் தரல நமக்கு. அப்ப என்ன பண்ணா இந்த இத்தானது இத்து கூட்டல் ஊ. இந்த இத்தானது பொருள் தரல. அப்ப இத்தானது இத்து கூட்டல் ஊ ஆகுது. அப்ப பாருங்க, இத்து கூட்டல் ஊ தூ ஆகுது ஏ. இப்ப பாருங்க, அமு து கூட்டல் ஏ என்று. ரைட்டா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்தது மூணாவது கொஸ்டின் பாருங்க. நிலவென்று. நிலவென்று. அப்ப பாருங்க, இந்த வே எடுங்க. வே எப்படி உருவாகுதுன்னா இவு கூட்டல் ஏ. இவ் என்பது மெய்யெழுத்து, ஏ என்பது உயிர் எழுத்து. இந்த நிலவென்று இந்த வேவை நான் எடுத்துக்கிறேன். வே வந்து இவு கூட்டல் ஏன்னு பிரிக்கிறான். இந்த இவானது மெய்யெழுத்து, ஏ என்பது உயிர் எழுத்து. இங்க பாருங்க, இது எழுதலாம் பாரு. நில இந்த இவ போடுங்க, யூ நிலம் நிலவென்று. அப்ப இங்க அர்த்தம் அர்த்தம் முழுமையாக குறிக்கப்படவில்லை பாருங்க, நிலவு. சரி, இந்த யுவானது மறுபடியும் என்ன பண்றோம்? இந்த யுவானது யூ கூட்டல் ஊ கூட்டல் இந்த ஏ. அப்ப யூ கூட்டல் ஊ கூட்டல் ஏ. ரைட்டா? இப்ப பாருங்க, இந்த தேவ அடிச்சலாமா? இப்ப எழுதுங்க பாருங்க. நிலவு கூட்டல் என்று. பாருங்களா, நில இந்த ஊ கூட்டல் ஏ இந்த என்று. அப்ப நிலவு கூட்டல் என்று பிரிச்சாச்சா? சரி, அடுத்தது அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா?
இப்ப பாருங்க செந்தமிழ், செந்தமிழ் சொல்லும் போது மை என்ற இடையில வரும் பாருங்க மை. அப்ப இதை எப்படி பிரிக்கலாம்னா செம்மை கூட்டல் தமிழ், செம்மை கூட்டல் தமிழ். பாருங்க வெண்குடை, வெண்குடை வெண்மை கூட்டல் குடை. செம்பயிர், செம்மை கூட்டல் பயிர். இந்த மாதிரி இடையில மை வந்ததுன்னா அது பண்பு தொகை. செம்மை கூட்டல் செந்தமிழ், செம்மை கூட்டல் தமிழ். வெண்குடை, வெண்மை கூட்டல் குடை. செம்பயிர், செம்மை கூட்டல் பயிர். ரைட்டுங்களா? பண்பு தொகையில வந்துடும். சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எட்டு திசை, எட்டு 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 திசை, எட்டு திசை. இதை வந்து பிரித்து எழுதணும். எட்டு திசை பிரித்து எழுதணும். எட்டு திசை. இங்க பாருங்க, இந்த ஒற்றெழுத்து இத்து வந்திருக்குது. ஒற்றெழுத்து இத்து வந்திருக்குது. அப்ப இதை எடுத்துங்க இத்து. அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? டூ. அதுக்கு பின்னாடி தி. அப்ப ஒற்றெழுத்துக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு? டூ, உயிர்மை. தி என்பது உயிர்மை. அப்ப இந்த மாதிரி எட்டு திசை இத்து வந்திருக்கா? இத்துக்கு முன்னாடி என்ன இருக்குது? டூ, அதுவும் உயிர்மை. இத்துக்கு அப்புறம் என்ன தீ இருக்குது? அதுவும் உயிர்மை. அதனால என்ன பண்றேன், இந்த இத்து அடிச்சுட்டு எட்டு கூட்டல் திசை. ரைட்டா? சரி, அடுத்த கொஸ்டின் போடலாமா? முத்துச்சுடர், சுடர், முத்துச்சுடர். இங்க பாருங்க இச்சு வந்திருக்கா? இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? இச்சுக்கு பின்னாடி என்ன இருக்குது? சூ இருக்குது. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? தூ இருக்கு. அப்ப தூ உயிர்மை, சூ உயிர்மை. அப்ப இச்ச நான் எடுத்துட்டு இச்ச அடிச்சிடறேன். முத்துச்சுடர், முத்து சுடர். ரைட்டா? அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஆழ்கடல். ஆழ்கடல் இருக்கு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இக்கு வந்திருக்குது. ஆழம் உடைய கடல் போன்ற உடைய வந்ததுன்னா இந்த இக்கானது இம்மா மாறும். அப்ப பாத்தீங்கன்னா ஆழ்கடல், ஆழம் கூட்டல் கடல். ரைட்டா? அப்ப ஆழ்கடல் எப்படின்னா இந்த இக்க ஆழம் உடைய கடல் போன்ற இந்த மாதிரி வந்ததுன்னா இந்த இக்கானது இம்மா மாறும். சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பொய் அகற்றும், பொய் அகற்றும். இந்த பாருங்க யா, யா எப்படி புரியுதுன்னா ஈ கூட்டல் ஆ, யாவா பிரியும். இது பாருங்க மெய்யெழுத்து கூட்டல் ஆ என்பது என்னது? உயிர் எழுத்து. இப்ப எழுதலாம் பாருங்க. பொய், இந்த போ இங்கே இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. அதனால பொய் கூட்டல் இந்த சாரி பொய் அகற்றும். இந்த யாவை அடிச்சுட்டு ஆ.
பொய் அகற்றும். ரைட்டுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பொற்கோட்டு. அடுத்த கொஸ்டின் பொற்கோட்டு. அப்ப இரு வந்து இன்னா மாறும், பொன்னாலான கோட்டு. அப்ப பாருங்க, பொன் கூட்டல் கோட்டு. ரைட்டுங்களா? அப்ப இந்த மாதிரி நுணுக்கங்கள் வந்து நீங்க தெரிஞ்சுக்கினா பிரித்து எழுதுக எளிமையா போட்டுடலாம். ஜனவரி 1ஆம் தேதி நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் தொடங்க போறேன். டீடைல்ஸ் வேணும்னா போன் பண்ணி கேட்டுங்க. நன்றி, வணக்கம்.